மதியான சாப்பாடு பார்த்தலாம். அதுக்கு முன்னால் அனைவருக்கும் சிந்திரத்தின நல்வாழ்த்துக்கள். இங்கேருந்து பார்த்தலாம் சுட சுட சாதம். இன்றைக்கி துவரம்பருப்பு உருண்டை குழம்பு பக்கா டேஸ்ட்டில் வச்சுருக்கேன். அருமையாக இருக்குங்க. பாருங்கள், துவரம்பருப்பு உருண்டை குழம்பு, துவரம்பருப்பு வடை, கெட்டியான தயிர். வாங்க வீடியோக்குள்ளே போ. அதுக்கு முன்னால் ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்தேன். ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு ப்ளீஸ் சப்போர்ட். ஷார்ட்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு போயிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ குழம்பு ஊற்றியாச்சு, சாப்பிட்டு பார்த்தலாம். உப்பு பிடிக்காரம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சி செம்மையாக இருக்குங்க. ஒரு பருப்பு உருண்டையாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உள்ளே வெந்து நல்லா இருக்குது. செம்ம சொர்க்கம். மேலே கிருப்பாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் அதில் முருன்னு சாப்பிட்றதுக்கு, கடிச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. சொர்க்கம். ஆஹா, கையில் கேமரா பிடிச்சிருக்கேன். கையை அலம்பி கரண்டி எடுத்து கழுவிடுவேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, அதுக்காக எச்சிக்கையிலே எடுக்கிறேன்ட்டு. சாப்பிடலாமா? ஆஹா, சூப்பர், நல்லா இருக்கு. உருண்டை அவ்வளவு கல் மாதிரி இருக்கவும் அப்படி உழைச்சா உடையுது. லட்டு மாதிரி இருக்கு. அருமையாக இருக்குங்க. கைக்கு நல்லா சாப்பிட்டா நம்ம உடைச்சோம்னா நல்லா வருது. கல் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. பெரியவங்க வேற சின்னவங்க வரைக்கும் தாராளமாக அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருக்குது. சாப்பிடலாம். விரும்பி சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடலாம். பருப்பு உருண்டை குழம்புல அதில் போட்டிருக்க பொருள்லாம் நிறையா வெந்துருச்சு. அருமையாக இருக்குங்க. சொர்க்கம். இப்போ கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த தயிர் மேலே எந்த குழம்பு வச்சுருக்கோமோ அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு உருண்டை குழம்பையும் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஆஹா, அருமை, சொர்க்கம். குவிக்காக பண்ணக்கூடிய உருண்டை குழம்பு சீக்கிரத்திலே பண்ணி முடிச்சிடலாம்.
எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் ஓடிட்டுருக்கு, அதனால் குக்கிங் சேனல் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் குக்கிங் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாங்கு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் நினைக்கிறாங்க. சித்ரா சிம்கி சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.